ஸோ இது லாஸ்ட் கிளாஸில் ப்ராமிசஸ் பற்றி பார்த்துருந்தோம் அதில். ஸோ ப்ராமிசஸ்னால் என்ன, அது வந்து எப்படி வந்து அந்த மூணு விஷயத்தில் வந்து அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். கால் ஸ்டாக், கால் பேக் கியூ அண்ட் ஈவன் டூ. ஸோ இந்த மூணுத்தில் எப்படி வந்து அசிக்னாரஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று பார்த்த அசிக்னோரஸ் ஃபங்க்ஷன் மாதிரியே இன்னும் ரெண்டு அசிக்னோரஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. அது பார்த்துட்டு HTML-ம் JS-ம் எப்படி வந்து கம்பைன் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இதுவுமே வந்து ஒரு அசிக்னோரஸ் ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ ரெண்டு இருக்குது இதில். ஒன்று வந்து செட் டைம் அவுட், செட் இன்டர்வல். ஸோ இது எப்படி வந்து சின்டாக்ஸ் இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, செட் டைம் அவுட் ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் ப்ராக்கெட், இதுக்குள்ளே வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷன். இந்த ஆரோ ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கப்புறம் கமா கொடுத்துட்டு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்த செகண்ட்ஸ் வந்து கொடுத்துருவோம். ஸோ இதுக்குள்ளே வந்து console.log-ல ஜஸ்ட் வந்து செட் டைம் அவுட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இது கீழே வந்து ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதோட ஒர்க்கிங் நேச்சர் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னெல்லாம் கோடு வந்து கொடுக்குறீங்களோ அது எப்போ ரன் ஆகும் அப்படின்னா 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து ரன் ஆகும். ஸோ 3000 அப்படின்னா 3 செகண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ரன் ஆகும். பட் நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இது ரன் ஆகணும், அதுக்கப்புறம் தான் ஹலோ பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வந்து கால் ஸ்டாக்ல போய் விழுவாது டேரெக்டாக. ஸோ எது வந்து கால் ஸ்டாக்ல போய் விழுவுதோ அதான் வந்து லைன் பை லைனாக ரன் ஆகும். இது வந்து உங்களுக்கு கால் பேக் கியூவில் தான் போய் விழுவும். ஸோ கால் பேக் கியூவில் விழுந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹலோ பை ஸ்டாக்ல இருக்கும். இந்த ஹலோ வந்து உங்களோட ஸ்டாக் அவுட்டை வெளியில் போனதுக்கப்புறம் இடம் இருக்கான்னு வந்து பார்த்துட்டு இதை எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு கால் பேக் கியூவில் வந்து பிளேஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஸோ ஹலோன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு செட் டைம் அவுட்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். ஸோ இதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செட் டைம் அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷனோட பர்பஸ். இதே வந்து நீங்கள் சேம் சின்டாக்ஸ் தான், இங்கே செட் டைம் அவுட் வந்து எப்படி யூஸ் ஆகுதோ அதே சின்டாக்ஸ் தான், பட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ செட் டைம் அவுட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே சின்டாக்ஸில் ஜஸ்ட் இந்த நேமிங்கை மட்டும் என்னவா மாற்றிடுவோம் அப்படின்னா செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ செட் இன்டர்வல் அப்படின்றப்ப அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு வந்து உள்ளே இருக்கிற கோடு வந்து உங்களுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும். டைம் அவுட்ன்றது 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 1 டைம் மட்டும் ரன் ஆகும். ஆனால் இன்டர்வல் அப்படின்றது எவ்ரி 3 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறப்ப அதே மாதிரி ஸ்டாக்ல இருக்கிற ஃபஸ்ட்டு ஹலோ போயிடுச்சு, அதுக்கப்புறம் டைம் அவுட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே 1 அப்படின்னு வந்து கொடுக்குறோம். செட் இன்டர்வலில் வந்து 1ன்னு வந்து கொடுக்குறேன். இதில் 1000 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 1 செகண்ட்னு அர்த்தம். பட் 1ன்றப்ப ரொம்ப மில்லி செகண்ட்ஸில் தான் கொடுக்கும். ஸோ அப்போ நம்மளோட எக்ஸ்பெக்ட் வந்து மில்லி செகண்டில் கொடுக்குறப்ப இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக ரன் ஆகும் அப்படின்றது நினைப்போம். பட் ஸ்டில் வந்து இதுதான் வந்து ஸ்டாக். நீங்கள் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் வந்து கொடுத்தாலும் ஸ்டாக்ல வந்து இதுதான் போய் ஃபஸ்ட்டு விடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாய்ன்றது தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. சாரி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹலோன்றது தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இந்த செட் டைம் அவுட்டோ செட் இன்டர்வலோ நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் கம்மி பண்ணாலுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது எது அப்படின்னா கீழே எவ்வளோ லைன்ஸ் கொடுத்தாலும் அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுலேயே வந்து எனக்கு கீழே வந்து ஃபார் லூப் எவ்வளோ இருந்தாலுமே இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த செட் இன்டர்வலோ இல்லை செட் டைம் அவுட்டோ வந்து உங்களுக்கு ரன் ஆகும். ஸோ நான் இதில் 1000 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். 1000 அப்படின்றது 1 செகண்ட்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஹலோவும் பிரிண்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் 1 செகண்ட் ஒன்ஸ் வந்து நமக்கு என்ன ரன் ஆகுது அப்படின்னா இந்த இன்டர்வல் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்போ அந்த செட் டைம் அவுட்டு செட் இன்டர்வலுக்கும் ஒரே சின்டாக்ஸ் தான். பிஹேவியர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைம் அவுட் அப்படின்றது 3 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் 1 டைம் மட்டும் நடக்கும். இன்டர்வல் அப்படின்றது நீங்கள் கொடுத்துருக்கிற செகண்ட்ஸ் ஒரு வாட்டி நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் HTML கம்பைன் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு Ctrl+C கொடுத்தீங்கன்னா தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆகும். மேனுவலாக தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து
செட் இன்டர்வல் அப்படின்றது வந்து நம்ம வந்து ஸ்டாப் வாட்ச்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எவ்ரி 1 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து நம்மளோட செகண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி அதுக்கு வந்து நம்ம செட் இன்டர்வல் யூஸ் பண்ணிக்கலாம். செட் டைம் அவுட் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேஜ் உள்ளே வரப்போ ஒரு 3 செகண்ட்ஸ் வந்து லோட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு வந்து நீங்கள் செட் டைம் அவுட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து ரியல் டைம் யூஸ் இது ரெண்டுத்தோட. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஜேஎஸோட இன்பில்டாக இருக்கிற கான்செப்ட், எல்லாமே ஜேஎஸ்க்குன்னு சொல்லி தனியாக இருக்கிற இண்டிவிஜுவல் கான்செப்ட்ஸ். இப்போ வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎம்எல்லையும் ஜேஎஸ்ஸையும் கம்பைன் பண்ணி எப்படி வந்து நம்ம வந்து வெப் பேஜஸ்க்கு வந்து நம்ம பட்டன் கிளிக் பண்ணுறப்ப எப்படி டிசைன் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணுறது இல்லை ரிமூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம் தான் இந்த ஹெச்டிஎம்எலோட கனெக்ட் பண்ணி வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்டிஎம்எல்னாலே வந்து நம்ம பேஜ் வந்து நம்ம பேரலாக வச்சு தான் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா லெஃப்ட் சைடு வந்து டிசைன் இருக்குன்றனால. ஓகே, ஸோ இப்போ நார்மலாக வந்து ஒரு பி டேக் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த பி டேக்ல கண்டென்ட் எதுவுமே கொடுக்கல. இதுக்கான கண்டென்ட் வந்து நான் எது மூலியமாக கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் பேர் வந்து டிஓஎம் அப்படின்னு சொல்கிறது. டாம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஸோ இதான் வந்து டாம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம டாம் அப்படின்றதுக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட HTML இருக்கிற டேக்ஸை வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக ஹேண்டில் பண்ணுறது தான் டாம் அப்படின்றது. இது எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக ஹேண்டில் பண்ணுறது தான் அந்த டாமோட ஒர்க். ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பி டேக்ல நான் இங்கே ஒரு பி டேக் தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து எனக்கு பேக் எண்டில் 10 ப்ராடக்ட் நேம் வந்துச்சு அப்படின்னா 10 பி டேக் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகணும். ஸோ இது எல்லாமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். அதே மாதிரி யூசர் வந்து லாகின் பண்ணாமல் வேறு HTML-க்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்கள வந்து திருப்பி வந்து லாகின் பேஜ்க்கே அனுப்பி விடணும். ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன், ஆத்தென்டிகேஷன் இது எல்லாத்துக்குமே நமக்கு ஜாவாஸ்கிரிப்ட் வந்து தேவைப்படும். இப்போ இந்த பி டேக் வந்து நான் கண்டென்ட்டே கொடுக்கல, உங்களோட ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து HTML-க்குள்ளே எழுதுறதுக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக். இந்த டேக்குள்ளே நீங்கள் ஜென்ரலாக இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோமோ அந்த ஜாவாஸ்கிரிப்ட் கூட நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பி டேக்கு ஒரு ஐடி வந்து வைக்கிறேன், P1 அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னா ஐடி, கிளாஸ், டேக் நேம் 3 வச்சு நம்ம வந்து எடுக்க முடியும் இந்த பி டேக்கை. பட் ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஐடி வச்சு எடுக்க போகிறேன். ஸோ எப்படி வந்து எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்படின்றது நம்ம எதை இங்கே குறிக்கிறோம் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா டேக்ஸையும் குறிக்கிறது தான் டாக்குமெண்ட் அப்படின்றது. அதில் நம்ம எந்த எலமெண்ட் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த P1 அப்படின்ற எலமெண்ட் எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐடியில் எடுக்க போகிறோம். ஸோ அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோட டாக்குமெண்ட் அதில் இருக்கிற எலமெண்ட் எடுக்க போகிறோம். எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இங்கே P1 அப்படின்ற ஐடியை பேஸ் பண்ணி கொடுத்துட்டேன் நான். இதுக்குள்ளே வந்து நீங்கள் டெக்ஸ்ட் வந்து எழுத போகிறீங்க. அதனால் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஹலோ ஃப்ரம் JS. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக தான் கண்டென்ட் ஆட் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே இருக்கிற பி டேக்ல ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பி டேக் வந்து HTML நம்ம கண்டென்ட் எழுதாமல் அந்த பி டேக்கான கண்டென்ட் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலியமாக கொடுத்துருக்கோம். இப்போ எனக்கு இன்னொரு ஒரு பி டேக் வந்து கிரியேட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஐடி வந்து P2 அப்படின்னு சொல்லி பிளேஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு இன்னொரு ஒரு பி டேக் இருக்குது. இங்கே வந்து ஹலோ ப்ளீஸ் காப்பி மை கண்டென்ட் டு P2 அப்படின்னு சும்மா கொடுத்துட்றேன். இதில் இதுக்கு ஐடி வந்து நம்ம வந்து P3ன்னு சொல்லி வச்சுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட வந்து P2ன்னு சொல்லிட்டு இன்னொரு டேக்கும் இருக்குது, ஆனால் இங்கே வந்து கண்டென்ட் கொடுக்காதனால எனக்கு இங்கே கீழே வந்து எதுவுமே டிஸ்பிளே ஆகலை. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா P3யில் இருக்கிற கண்டென்ட்டை காப்பி பண்ணி நான் வந்து P2வில் வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே என்ன கண்டென்ட் இருக்கோ அதை எடுத்து நான் P2க்கு வந்து கொடுக்கணுன்றது தான் என்னோட எக்ஸ்பெக்டட். ஸோ அப்போ எப்படி வந்து நம்ம அதை ப்ரொசீட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற கண்டென்ட்டை எப்படி எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த P3யில் இருக்கிறத எப்படி வந்து எடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்கணும்.
நீங்கள் இங்கே கன்சோல்லாம் பண்ணீங்க அப்படின்னா இங்கே கீழெல்லாம் பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நோட் ஒரு வெறும் ஜேஎஸ் ஃபைல் கிரியேட் பண்ணிங்கன்னா தான் நோடு ஸ்பேஸ் அந்த ஃபைல் பேர் கொடுத்து ரன் பண்ண முடியும். ஆனால் நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கிறது HTML ஃபைல். அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று கன்சோல் பண்ணீங்க அப்படின்னா இங்கே பார்க்க முடியாது. அதுக்கு பதில் எங்கே பார்க்கலாம்னா உங்களோட ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து கன்சோல் பண்ண போகிறேன். என்ன கன்சோல் பண்ணுறேன் அப்படின்னா console.log, அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. நான் ஐடியை பேஸ் பண்ணி எடுக்க போகிறேன். அது ஐடி பேர் வந்து P3. அந்த P3யில் இருக்கிற நான் என்னத்தை எடுக்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டென்ட்டை எடுக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நான் அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற கண்டென்ட்டில் வந்து பார்த்தீங்க கன்சோலில் பார்த்தீங்க அப்படின்னா P3யில் என்ன இருக்கோ அது அப்படியே இங்கே வந்து வந்துருச்சு. எனக்கு P3 டேக்கில் என்ன இருக்கோ அது வந்து வந்துருச்சு. ஸோ அப்போ டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு நம்ம இந்த P3க்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கண்டென்ட்னு கால் பண்ணோம் அப்படின்னா ஒரு டேக்குள்ளே நம்ம என்ன கண்டென்ட் எழுதியிருக்கோமோ அதால் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்றத இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஸோ அதே மாதிரி டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி இங்கே P2 டாட் இன்னர் டெக்ஸ்டில் P2 தானே இன்னர் டெக்ஸ்டில் நீங்கள் மேலே என்ன பண்ணியிருக்கீங்க ஹலோ ஃப்ரம் ஜேஎஸ்ன்னு கொடுத்துருக்கீங்க. அதனால் அது காப்பி ஆச்சு. எனக்கு இப்போ என்ன கொடுக்கணும்னா நான் கன்சோல் பண்ணப்போ எனக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதை தான் நான் P2க்கு வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் இதை தான் வந்து கன்சோல் பண்ணேன். இதை வந்து இங்கே கொடுத்துட்றேன். ஸோ அப்போ எனக்கு P2வில் என்ன கண்டென்ட் இருந்துச்சோ அது வந்து காப்பி ஆகி இந்த டேக்கும் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ அதாவது P3யில் இருக்கிற கண்டென்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக வருதா அப்படின்றத கன்சோல் பண்ணி பார்த்தோம். ஒன்ஸ் வருது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அந்த கண்டென்ட்டை காப்பி பண்ணி கீழே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ இதான் வந்து ஜென்ரலாக வந்து இன்னொரு டேக்கில் இருக்கிற வேல்யூஸை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம HTML இருக்கிற டேகுக்கு கண்டென்ட் வந்து அப்டேட் பண்ணோம். இன்னொரு டேக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நம்மளால் எடுக்க முடியுது. இன்னும் நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேகை வந்து எப்படி நம்ம மறைக்கிறது ஜாவாஸ்கிரிப்டில். செகண்ட் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா எப்படி வந்து நம்ம புது டேக்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறது. ஸோ இதான் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து கிரியேட் ரீடு அப்டேட் டெலீட் எல்லாம் இந்த விஷயம் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு நம்ம அப்டேட் பார்த்தோம். ஒரு P டேக்ல எதுவுமே இல்லை அப்படின்னா எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கிற P டேக்ல இருக்கிற கண்டென்ட் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ P டேக் வந்து எப்படி நம்ம புதுசாக ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா கிரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து லெட் நியூ P டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. இது வந்து நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். ஸோ இந்த வேரியபிளுக்கு நான் என்ன அசைன் பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் நம்ம ஒரு எலமெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண போகிறோம். அது என்ன எலமெண்ட்டுன்றது இங்கே உங்களுக்கு வரும். ஏ டேக் கிரியேட் பண்ண போகிறீங்களா, அப்ரிவேஷன் டேக் கிரியேட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி வரும். நான் வந்து P டேக்னு வந்து கொடுத்துறேன். இப்போ P டேக் கிரியேட் பண்ணிட்டீங்க. அந்த P டேக்கு ஏதாவது கண்டென்ட் கொடுத்தா தான் உங்களுக்கு அந்த P டேக் இருக்கா இல்லையானே தெரியும். ஸோ அதனால் நியூ P டேக் டாட் இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு நியூலி கிரியேட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். ஸோ இப்போ நம்ம ஒரு P டேக் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கான கண்டென்ட்டும் கொடுத்தாச்சு இங்கே. ஓகே, ஸோ ஒரு நியூ P டேக் கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கான கண்டென்ட்டும் கொடுத்தாச்சு இங்கே. ஆனாலும் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம வந்து கிரியேட் பண்ணி கண்டென்ட் கொடுத்து ஜாவாஸ்கிரிப்டுக்குள்ளே தான் வச்சுருக்கோம். அதை எடுத்துகிட்டு போய் HTML வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஜாயின் பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஸோ அது எப்படி ஜாயின் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு div tag கிரியேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஐடி வந்து D1ன்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் கிரியேட் பண்ண P டேக்கை எடுத்து இந்த div tag உள்ளே வந்து வைக்க போகிறோம். ஸோ அது எப்படி வைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம div tag எடுக்கிறதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி D1 அப்படின்னு கொடுத்தோம்னா div tag நமக்கு வந்துடும். அதில் அப் அண்ட் சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா div tag குள்ளே இதை வைக்க சொல்கிறோம். எதை வைக்க சொல்கிறோம் அப்படின்னா இந்த நியூ P டேக் வந்து வைக்க சொல்கிறோம். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிரியேட் பண்ண டேக் வந்து அதோட கண்டென்ட்டோட இங்கே வந்து உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி நான் என்ன பண்ணியிருக்கேன் ஒரு CSS வந்து நான் எழுதி வச்சுருக்கேன். ஹேஷ் நியூ கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதோட கலர் வந்து எனக்கு ரெட் கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். நம்மகிட்ட இப்போ வரைக்குமே ஹேஷ் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி இல்லை. அதனால எதுக்குமே ரெட் கலர் மாறலை.
நான் புதுசாக கிரியேட் பண்ணக்கூடிய p tag நான் வந்து ஐடி வந்து பிளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி பிளேஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே நியூ p tag டாட் ஐடி ஈக்குவல் டு ரெட். என்ன நேம் கொடுத்துருந்தோம்? நியூ. ஸோ இங்கே வந்து ஸோ அப்போ நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து மேலே இருக்கிற ஸ்டைல் வந்து அப்ளை ஆகிடுச்சு. அப்போ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் மூலயமா கிரியேட் பண்ணுறப்ப p tag கண்டென்ட் மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னவும் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐடியோ கிளாஸோ வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் கிரியேட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்களோட டிவ்வில் போய் நீங்கள் வந்து அப்பன் பண்ணல அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகாது. ஸோ இதான் வந்து ஜென்ரலாக வந்து p tags வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதுக்கான மீனிங். இப்போ இருக்கிற p tag நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும். இந்த இடத்துலேருந்து வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிமூவ்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. அது கொடுத்தீங்க அப்படின்னா p1 வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ p1ன்றது நமக்கு இல்லை. p1ல வந்து நம்ம ஹலோ ஃப்ரம் ஜேஎஸ்ன்னு கிரியேட் பண்ணியிருந்தோம். அது வந்து இப்போ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதான் வந்து டெலீட் பண்ணுறது. ஒரு டேக் வந்து எப்படி வந்து நம்ம HTML நம்ம டெலீட் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது மாதிரி நம்ம டேரெக்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பட்டன் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஹைட் ஆகணும், திருப்பி கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷோ ஆகணும். ஸோ டாகிள் பண்ணுற மாதிரி. ஸோ டாகிள் பண்ணுற மாதிரி எப்படி பண்ணுறது அப்படின்னா ஒரு பட்டன் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். ஷோ ஆர் ஹைட் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். இந்த பட்டனை ஆன் கிளிக் பண்ணுறப்ப ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈவெண்ட்ஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் மவுஸ் ஆக்ஷனில் பண்ணுற ஒரு விஷயத்தையும் ஈவெண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த பட்டனில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்றதுனால ஆன் கிளிக் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த ஆன் கிளிக் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்குள்ளே எப்பயுமே நீங்கள் என்ன வேல்யூவை தான் அசைன் பண்ணணும் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை தான் அசைன் பண்ணணும். வேரியபிள்ஸ் அது மாதிரிலாம் அசைன் பண்ணக்கூடாது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ஷோ ஆர் ஹைட். நீங்கள் என்ன பேர் வேணாலும் வைக்கலாம். பட் நான் இப்போதைக்கு வந்து ஃபங்க்ஷன் ஷோ ஹைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்டி ஃபங்க்ஷன் மட்டும் இப்போதைக்கு கிரியேட் பண்ணுறேன். இதுக்கான லாஜிக்லாம் நான் எழுதலை. ஸோ கிரியேட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ஆன் கிளிக் உள்ள வந்து கொடுத்துட்றேன். ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அப்போல்லாம் இந்த ஷோ ஹைட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துடும். இதுக்குள்ளே வந்து வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நான் டைரெக்டாக ரிமூவ் பண்ணாமல் ஆல்ரெடி வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ண போகிறேன். ஆல்ரெடி வந்து டிஸ்பிளேல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஸ்டைல் டாட் டிஸ்பிளே ஈக்குவல் டு நன். ஸோ அப்போ இனிஷியலாக உங்களுக்கு இங்கே ஹலோ ஃப்ரம் ஜேஎஸ்ன்னு டிஸ்பிளே ஆகுது. நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப ஹைட் ஆயிரும். திருப்பியும் கிளிக் பண்ணுறப்பையும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே நன்னு தான் வந்து மாறும். நம்ம எடுத்தோடனே வந்து நம்ம டிஸ்பிளே நன் பண்ணாமல் நம்ம வந்து செக் பண்ணணும். இனிஷியலாக அது டிஸ்பிளே நன்னில் இருந்துச்சு அப்படின்னா பிளாக் பண்ணுங்கள். பிளாக்ல இருந்துச்சுன்னா டிஸ்பிளே நன் பண்ணுங்கள். ஸோ அதை செக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு இஃப் கண்டிஷனில் ஆல்ரெடி வந்து எனக்கு டிஸ்பிளே நன்னில் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து பிளாக் பண்ணுங்கள். எல்ஸ் டிஸ்பிளே நன் கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற P1க்கு ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல் வந்து நன்னில் இருந்துச்சு அப்படின்னா அதை பிளாக் பண்ண சொல்லியிருக்கேன். ஒருவேளை நன்னில் இல்லை அப்படின்னா நான் நன் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து ஷோ ஆர் ஹைடுன்னு கொடுக்குறப்ப ஹைட் ஆகுது. திருப்பி ஷோ ஆர் ஹைடுன்னு கொடுக்குறப்ப எனக்கு இந்த ஹலோ ஃப்ரம் ஜேஎஸ் மட்டும் பாருங்கள். இந்த பட்டனை கிளிக் பண்ணுறப்ப ஹைட் ஆகுது. திருப்பி இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஷோ ஆகுது. ஸோ இதான் வந்து டாகிள் பண்ணுறது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பட்டனை வந்து ஆன் கிளிக் அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணுறப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்ததுக்கப்புறம் இஃப் கண்டிஷனில் P1 அப்படின்ற டேக்கில் டிஸ்பிளே அப்படின்ற ஸ்டைலுக்கு நன்னு இருக்கா அப்படின்னு வந்து பார்க்க சொல்லுவோம்.
ஒருவேளை நன்னு இருந்துச்சு அப்படின்னா பிளாக்காக வந்து நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஒருவேளை நன்னு இல்லை அப்படின்னா நன் பண்ண சொல்லுவோம். அதான் அந்த கோடுக்குள்ள வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதான் வந்து எப்படி வந்து பட்டன்ஸ் கிளிக் பண்ணுறப்ப ஹேண்டில் பண்ணுறது. இதே வந்து ஆன் டபுள் கிளிக், ஆக்சுவலாக வந்து அது ரியல் டைம் ப்ராசஸ் கிடையாது, பட் உங்களுக்கு வந்து ஆன் டபுள் கிளிக்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஹைட் ஆகும். உடனே வந்து கிளிக் பண்ணணும், உடனே வந்து டபுள் கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி நிறையா ஈவெண்ட்ஸ் இருக்குது இதில். பட் மோஸ்ட்லி வந்து நம்ம எல்லாமே வந்து பட்டனை வந்து கிளிக் பண்ணுறப்ப தான் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் வந்து ஆன் கிளிக் அப்படின்னே வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதான் வந்து உங்களுக்கு இந்த டாம் எலமெண்ட்ஸில் இருக்கிற மேஜர் பர்பஸ். இப்போ ஒரு இன்புட் டேக் வச்சு இன்புட் டேக்கில் யூசர் ஏதாவது டைப் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி வந்து டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு பேசிக்காக ஒரு இன்புட் டேக் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து இருக்குது. இப்போ யூசர் வந்து டைப் பண்ணக்கூடிய வேல்யூஸை நான் என்ன யூசர் டைப் பண்ணுறாங்களோ அவங்க டைப் பண்ணிவிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நான் இந்த இன்புட் டேக்குக்கு கீழேயே அவங்க டைப் பண்ணதை நான் வந்து ஒரு பி டேக்கில் டிஸ்பிளே பண்ணணும். அதான் என்னோட இப்போ நீடடு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கீழே இந்த இன்புட் டேக்கில் யூசர் டைப் பண்ண அவங்க என்ன டைப் பண்ணுறாங்களோ அதை ட்ராக் பண்ணுறதுக்கு ஆன் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் இருக்குது. ஆன் கிளிக்ன்றது நீங்கள் கிளிக் பண்ணால் வரும். ஆன் சேஞ்ச் அப்படின்றது எப்போ வந்து அது கால் ஆகும் அப்படின்னா யூசர் டைப் பண்ணிவிட்டு அந்த இன்புட் டேக்லேருந்து டேப் அவுட் பண்ணுறப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஆன் கிளிக்ன்றது கிளிக் பண்ணால் கால் ஆகும். இது வந்து யூசர் டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணால் கால் ஆகும். ஸோ இதான் இந்த ஈவெண்ட்டோட பர்பஸ். ஸோ நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு என்ன அசைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை தான் அசைன் பண்ணணும். ஸோ சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே திஸ் அப்படின்னு வந்து அனுப்புகிறேன் ஒரு பேராமீட்டர். ஸோ திஸ்ஸுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த என்டையர் இன்புட் டேக்கையே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து சென்ட் பண்ணுறோம். அப்போ தான் அந்த இன்புட் டேக்கில் இருக்கிற யூசர் டைப் பண்ண வேல்யூவை நம்மளால் எடுக்க முடியும். அதனால தான் சென்ட் பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம மேலே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கீழே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் சேஞ்ச் டெக்ஸ்ட். ஸோ நமக்கு வந்து யூசர் வந்து ஒரு இன்புட்டாக ஒரு விஷயத்தை அனுப்புகிறாங்க. அது ஒன்றும் இல்லை, திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அனுப்புகிறாங்க. ஸோ அந்த திஸ்க்குள்ளே என்ன வருது அப்படின்றத நான் வந்து இப்போ பார்ப்போம், கன்சோல் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் வந்து டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணுறப்ப 37 லைனில் நீங்கள் ஏதோ கன்சல்ட் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்குதா? இந்த 37 லைனில் என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். உங்களுக்கு என்டையர் இன்புட் டேகே பிரிண்ட் ஆகுதா? ஸோ 37 லைன் தானான்னு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 37 லைனில் தான். அப்போ சேஞ்ச் டெக்ஸ்ட்ன்றது எப்போ கால் ஆகுது? நம்ம டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணுறப்ப நமக்கு வந்து கால் ஆகுது. ஸோ டேப் அவுட் பண்ணுறப்ப நமக்கு கால் ஆனதுக்கப்புறம் எனக்கு என்டையர் இன்புட் டேக்கே வருது. எனக்கு அவ்வளோ வேண்டாம். அந்த இன்புட் டேக்கில் இருக்கிற பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா நம்ம டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது, வேல்யூ அப்படின்றது இதை தான் வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். நம்ம டைப் பண்ணுறத வேல்யூன்னு சொல்லுவோம். நம்ம டைப் பண்ணாமல் என்டர் யுவர் நேம்னு சொல்லி பேக்ரவுண்டில் வந்து லைட்டாக இருக்கிறத வந்து பிளேஸ் ஹோல்டர்னு சொல்லுவோம். ஸோ எனக்கு வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். இப்போ அகெயின் என்ன பண்ணுறேன், இந்த இன்புட் டேக்கில் டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணுறேன். நான் டைப் பண்ண வேல்யூ இங்கே ட்ராக் ஆகும். ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ நான் டைப் பண்ணுற வேல்யூ இங்கே வந்து எனக்கு வந்து இங்கே வந்து பிளேஸ் ஆகும். ஓகே, இப்போ எனக்கு வந்து ஒன்ஸ் வந்து நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். டாட் வேல்யூன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்ம இந்த இன்புட் டேக்கில் என்ன டைப் பண்ணுறோமோ அது வருது அப்படின்றத நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்புட் டேக்குக்கு கீழே ஒரு பி டேக் கிரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஐடி வந்து சும்மா ஆன்சர்னு சொல்லி பேர் வச்சுக்கேன். ஸோ டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி ஆன்சர். இதில் இன்னர் டெக்ஸ்ட்டில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ டாட் வேல்யூன்றது ஒன்றும் இல்லை, நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் டைப் பண்ணதுக்கப்புறம் டேப் அவுட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே வந்து அந்த பி டேக் வந்து டிஸ்பிளே ஆகும். வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணுறேன், ஸோ எனக்கு இங்கே கீழே வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் வந்து நீங்கள் வேலிடேஷன்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 7 கேரக்டர்ஸ் போச்சு அப்படின்னா ஒன்லி 5 கேரக்டர்ஸ் அலோடு
அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவோன்னு சொல்கிறேன். இஃப் இ டாட் வேல்யூவோட லென்த்து greater than 5 போச்சு அப்படின்னா more than 5 characters not allowed கொடுத்துட்டு இந்த ஆன்சருக்கான கலரை வந்து ரெட் கலரில் வந்து வச்சிடறேன். இல்லை நமக்கு மோர் தென் 5 போகல அப்படின்னா நீங்கள் என்ன டைப் பண்ணீங்களோ அதையே வந்து நான் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து மோர் தென் 5 கேரக்டர்ஸ் கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா மோர் தென் 5 கேரக்டர்ஸ் நாட் அலவுட் அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். இதே வந்து நான் 5 கேரக்டர்ஸை விட கம்மியாக கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா சரி எனக்கு வந்து என்ன டிஸ்பிளே ஆயிருக்கு அப்படின்னா நான் டைப் பண்ண கண்டென்ட் மட்டும் டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி ஃபார்ம் வேலிடேஷன்ஸும் இந்த இன்புட் டேகை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ ஒரு இன்புட் டேக்கில் டைப் பண்ணுற வேல்யூவை நம்ம ஃபஸ்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்புட் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். யூசர் வந்து இன்புட் டேக்கில் வந்து ஏதாவது டைப் பண்ணிவிட்டு டேப் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த ஆன் சேஞ்சுன்ற ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். இந்த ஆன் சேஞ்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து கால் பண்ணுறோம். இது நம்மளாக வச்சுக்கிட்ட பேர் தான், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்டையர் இந்த ப்ரீ டேகே வந்து நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். சாரி, இன்புட் டேகே வந்து சென்ட் பண்ணுறோம். இந்த இன்புட் டேக்கில் இந்த மாதிரி பின்னாடி நீங்கள் டைப் பண்ணாததுக்கப்புறம் அப்போ பின்னாடி இருக்கிறது வந்து பிளேஸ் ஹோல்டர், நீங்கள் டைப் பண்ணுறது வந்து வேல்யூ அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி டேக்கில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து இந்த சேஞ்ச் டெக்ஸ்ட்டுக்குள்ளே வந்து பண்ணியிருக்கிறது. அதில் உங்களுக்கு வேல்யூவோட லென்த்தை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இதான் வந்து பேசிக்காக டாம் மேனிப்புலேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறது. ஸோ நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட்ஸ் சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் இதில் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு பேக் எண்ட் வந்து இதில் கனெக்ட் பண்ணாதனால ஃப்ரண்ட் எண்ட் பேஸ் பண்ணி மட்டும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியுமோ அதான் வந்து நம்ம பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து அடுத்தடுத்த பிடாக்ஸில் வந்து ஆட் ஆகுற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நார்மலாக குவிஸ் ஆப் அப்படின்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஒரு பேசிக்காக வந்து உங்களுக்கு குவிஸ்ன்றது எப்படி உங்களுக்கு ஜென்ரலாக வந்து அப்ளிகேஷன்ஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு 10 கொஷின்ஸ் வந்து யூசர் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த 10 கொஷினுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் எந்த கொஷின் வந்து கரெக்டுன்னு சொல்லி. பட் அவங்க வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸாக வந்து கொடுக்க போகிறாங்க. நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு மார்க்குமே பக்கத்துலேயே கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் தப்பான ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு 0ன்னு இருக்கும். ஸோ அப்போ மொத்தமாக எத்தனை கரெக்டான ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான மார்க்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கடைசி பேஜில் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. அது இல்லாமல் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்கள் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு ப்ரீவியஸாக நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணதை பார்த்துக்கலாம். ஸோ இதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு குவிஸ் ஆப்பில் வந்து இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆட் டு கார்ட் அப்படின்னு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மேலே வந்து நீங்கள் எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணீங்களோ அதோட கார்ட்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு இந்த HTML CSS JS வச்சு உங்களுக்கு வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வேலிடேஷனோட ஒரு லாகின் பண்ணி உள்ளே போயிட்டு ஒரு குவிஸ் அட்டன் பண்ணுற மாதிரி, அட்டன் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட மார்க்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு பைண்ட் அப் பண்ணிக்கலாம்ல. ஸோ அந்த லோக்கல் ஸ்டோரேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாபேஸ் இல்லாமல் ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு சொல்லி இருக்கிற ஒரு டெம்பரரி ஸ்டோரேஜ் தான் லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்கிறோம். ஸோ மொத்தம் வந்து ஃப்ரண்ட் எண்டுக்குன்னு இருக்கிற ஸ்டோரேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்கல், செஷன், குக்கீஸ், இதான் வந்து 3 டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு இருக்கிறது. இதில் லோக்கல் அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இப்போ ப்ரௌசரை
நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் ஏதோ ஒரு விஷயத்த லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து அது வந்து ஸ்டேயில் தான் இருக்கும். இந்த ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அது இருக்கும். செஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, பட் இதே வெப்சைட்டை வேற ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்க. அந்த ப்ரௌசரில் நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணது எதுவுமே அங்கே இருக்காது. அவ்வளோ கூட போக வேணாம். நீங்கள் இந்த டேப்பில் வந்து இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, நியூ டேப் கொடுத்துட்டு இதே பர்டிகுலர் வெப்சைட்டை அந்த டேப்பில் ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே வந்து அந்த ஸ்டோரேஜ் இருக்காது. அது வந்து ஒரு டேபுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் செஷன் அப்படின்றது. இன்னொரு டேப் போனாலே அது வந்து டெலீட் ஆகிடும். குக்கீஸ் அப்படின்றது நீங்கள் ஜென்ரலாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறப்ப அக்செப்ட் குக்கீஸ்ன்னு வந்து கேட்கும். ஸோ அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து இனிஷியலாக வந்ததுக்கப்புறம் ஏதோ ஒரு வேல்யூஸ் வந்து என்ட்ரு பண்ணுறீங்க. நேமுன்னு பார்க்குற இடத்துல உங்கள் நேமு அட்ரஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணுறீங்க. அது கடைசியாக அக்செப்ட் குக்கீஸ்ன்னு கேட்கும். அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும். ஸோ நாளைக்கு எப்போ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்களோ திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் டைப் பண்ண வேணாம். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் காணும். ஸோ குக்கீஸ்க்கு வந்து நீங்கள் மேனுவலாக தான் போய் அதை வந்து டெலீட் பண்ணணும். அதனால தான் கிளியர் குக்கீஸ் அண்ட் கேட்ச் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குக்கீஸ்க்கு வந்து லைஃப் டைம் வந்து நீங்கள் வேணும்னா செட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ வேணாலும் செட் பண்ணலாம். 365 days கூட செட் பண்ணலாம், 24 hours செட் பண்ணலாம், 20 minutes செட் பண்ணலாம். ஸோ அது வந்து உங்களோட சாய்ஸ் தான். பட் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து இன்பில்டாக சப்போர்ட் பண்ணுறது வந்து லோக்கல் ஸ்டோரேஜ் அண்ட் செஷன் ஸ்டோரேஜ். ஸோ இது எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் ஸ்டோரேஜ்னு சொல்லிட்டு இன்பில்ட்டாகவே அதில் ஒரு கீவேர்ட் இருக்குது. டாட் செட் ஐட்டம், ஒரு கீ கொடுக்க போகிறீங்க. இப்போ நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ, அதுக்கான வேல்யூ வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ இது மாதிரி கொடுத்துட்டு உங்களோட பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இது செட் ஆகிடும். ஸோ அதை எங்கே போய் பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதில் லோக்கல் ஸ்டோரேஜ்னு இருக்கா, இதில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன கீ செட் பண்ணீங்களோ அதுக்கான வேல்யூஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் இதே வந்து இந்த வெப்சைட்டை காப்பி பண்ணிவிட்டு நான் வேறு வெப்சைட்டில் போய் போட்டுட்டு இங்கேயே வந்து ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து இந்த வெப்சைட்டுக்கான இன்ஸ்பெக்ட். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டில் வந்து இங்கே இருக்கு. இப்போ இதே விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ஸ்டோரேஜ். ஸோ அதுக்கு நீங்கள் சின்டாக்ஸ் வந்து சேம் தான், லோக்கலுக்கு பதிலாக செஷன் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. இது வந்து உங்களோட ப்ராஜெக்டோட டிபெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஒரு இடத்துல லாகின் பண்ணாலே எந்த ப்ரௌசரில் வேணாலும் நான் வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நெக்ஸ்ட் டேப் போனாலே அவங்க புதுசாக தான் திருப்பி லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் செஷன் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ செஷன் ஸ்டோரேஜில் செட் பண்ணிட்டேன். இப்போ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செஷன் ஸ்டோரேஜில் இங்கே வந்து இருக்குது நேம் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட்னு இருக்குது. செஷன் ஸ்டோரேஜ் தான் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரௌசருக்கு போயிட்டு ரீலோட், ஓகே ரீலோட் பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ப்ரௌசருக்கான கன்சோல் தான் இது. செஷன் ஸ்டோரேஜில் ஆல்ரெடி நேம்னு இருக்குது. இப்போ ஒரு புது ப்ரௌசரில் சேம் வெப்சைட்டை போட்டுட்டேன். இப்போ இந்த இன்ஸ்பெக்ட் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் செஷன் ஸ்டோரேஜில் அந்த நேம் ஈக்குவல் டு ஜாவாஸ்கிரிப்ட்னு இல்லை, ஆனால் லோக்கல் ஸ்டோரேஜில் ஸ்டில் வந்து உங்களுக்கு அது இருக்கும். செஷன் ஸ்டோரேஜில் வந்து இருக்காது. ஸோ லோக்கல் அப்படின்றது நீங்கள் டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு டெலீட் ஆகும். செஷன் அப்படின்றது ஒரு டேப் விட்டு இன்னொரு டேப் போனாலே உங்களுக்கு வந்து டெலீட் ஆகும். ஸோ இதான் வந்து ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணியிருக்கிறது. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூசர் வந்து லாகின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ லாகின் பண்ணாமல் யாராவது உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் ஸ்டோரேஜில் அவங்க இருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம். இருந்தாங்கன்னா அலோவ் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா அவங்கள வந்து திருப்பி லாகின் பேஜுக்கே நேவிகேட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு தான் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு HTML-ஐயும் JS-ஐயும் கம்பைன் பண்ணுறது. இங்கே இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். அதுவும் ஐடியை வச்சு மட்டும்தான் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து கிளாஸ் இருக்குது, டேக்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் இதே வந்து ஐடியை வச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக டேக் நேம் வச்சு எடுக்கலாம், இல்லை அப்படின்னா கிளாஸ் பேர் வச்சு எடுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு let p tags equal to document dot get elements by tag name. ஸோ நான் வந்து டேக் நேமை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ எனக்கு கன்சோலில் எப்படி வந்து பிரிண்ட் ஆகுதுன்றதை பாருங்கள்.
ஸோ என்கிட்ட இருக்கிற எல்லா பி டேக்குமே பிரிண்ட் ஆகிருக்காங்க. நம்ம டேக் நேம் வச்சு எடுக்கிறப்ப நமக்கு எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரேஸாக வரும். ஐடி வச்சு எடுக்கிறப்ப அந்த ஒரு பி டேக் மட்டும் தான் வரும். ஆனால் நீங்கள் டேக் பேர் வச்சு எடுக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு என்னவா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரேவாக வரும். எல்லா பி டேக்ஸுமே வரும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதான் வந்து நம்மள்ட்ட இருக்கிற ஃபஸ்ட்டு பி டேக். இப்போ இந்த பி டேக்கில் 5 பி டேக் இருக்குது. நான் என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னா பி டேக்ஸ் ஆஃப் 0 ஃபஸ்ட்டு பி டேக்கோட ஃபாண்ட் சைஸை வந்து 35 பிக்சலாக வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பி டேக் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா? ஸோ இதான் வந்து டேக் வச்சு எடுக்கிறது நம்ம. ஸோ எப்பயுமே வந்து டேக் வச்சு எடுக்கிறப்ப இது வந்து என்னவா வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா அரேவாக தான் வரும். உங்களுக்கு இதுலேயே வந்து அதோட மீனிங் தெரியும். இப்போ இங்கே கெட் எலமெண்ட்டுன்னு கொடுக்கல, கெட் எலமெண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளூரலில் இருக்குது அப்படின்னா எல்லா டேக்ஸையும் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் இதே இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடின்னு தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கிளாஸ் நேம் வச்சு எடுக்கிறப்ப கூட பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் தான் இருக்குது கீழே. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, நமக்கு ஐடி மட்டும்தான் சிங்குலராக வரும். ஸோ அப்போ இங்கே தான் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த கிளாஸுக்கும் ஐடிக்கும் சொன்ன டிஃப்ரென்ஸ் வந்து இங்கே தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 ஐடி இருக்குது அப்படின்னா நீங்கள் கெட் எலமெண்ட் பை ஐடியில் ஒரே ஐடி வந்து 10 பி டேக் இருக்குது. நீங்கள் கெட் எலமெண்ட் பை ஐடியில் P1ன்னு கொடுக்குறீங்க, உங்களுக்கு எல்லா பி டேக்குமே வராது, கடைசியாக இருக்கிற பி டேக் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஆனால் இதே கிளாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா பி டேக்ஸுமே அந்த P1ன்ற பேரில் இருக்கிற எல்லா பி டேக்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ஸோ இதான் வந்து நம்ம பேசிக்காக வந்து ஐடி கிளாஸ் டேக் நேம் வச்சு எடுக்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ். ஸோ கிளாஸ் நேம் வச்சு டேக் நேம் வச்சு எடுக்கிறதும் இந்த கொரி செலக்டர் ஆல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டுமே வந்து சேம் தான். கெட் எலமெண்ட்ஸ் டேக் நேம் ஈக்குவல் டு கொரி செலக்டர் ஆல், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு சேம் தான். பேர் தான் வேறு, பட் ஒர்க்கிங் நேச்சர் வந்து சேம் தான். கொரி செலக்டர்லேயும் நீங்கள் எந்த டேக் வச்சு எடுக்க போகிறோம் அப்படின்ற டேக் நேமை தான் இங்கே கொடுக்க போகிறீங்க. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம டாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து இருக்கிற பி டேக்ஸில் நம்ம வேல்யூஸ் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். ஆல்ரெடி இருக்கிற பி டேக்கில் இருக்கிற கண்டென்ட் எப்படி எடுக்கிறது, ஜாவாஸ்கிரிப்ட் மூலிமா பி டேக்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது. ஸோ 4 க்ரெட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் அதோட இன்புட் டேக்கில் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய வேல்யூஸை எப்படி எடுத்து கீழே டிஸ்பிளே பண்ணுறது, அதில் ஏதாவது வேலிடேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணுறது, பட்டனை கிளிக் பண்ணுறப்ப மட்டும் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம பண்ணுறது, அதுக்கப்புறம் ஸ்டோரேஜஸ்னால் என்ன. ஸோ இதான் வந்து இன்றைக்கி பார்த்துருக்கிறதோட ஒரு ஹை லெவல் டாபிக்ஸ் இது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் மண்டே.